சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட 17 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், பெரம்பலூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, தூத்துக்குடி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வடபெரும்பாக்கத்தில் சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். வடபெரும்பாக்கம் மாதவரம் சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரில் வாகனங்கள் சிக்கியது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சென்னை அடுத்த புழல் ஏரியில் 500 கன அடியிலிருந்து 750 கன அடியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணிக்கு 1000 கன அடியாக நீர் திறக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 474ஆக அதிகரித்துள்ளது. 356 பேர் மாயமான நிலையில் டிட்வா புயலால் இதுவரை 15 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 96,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 உயர்ந்து 201 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மாற்றுத்திறனாளிகள் அரசில் முழுவதுமாக சார்ஜ் எடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரமளிக்கும் அறிமுக விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாட்டில் சமூக தீண்டாமை களையப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரும்பாலான மக்கள் தீண்டாமையை கைவிட்டு முற்போக்கு பாதையில் நடக்க தொடங்கிவிட்டதாகவும் உரையாற்றினார். சஞ்சா சாத்தி ஆப் மூலம் எந்தவிதமான உளவு வேலையும் நடைபெறாது என மக்களவையில் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா விளக்கமளித்துள்ளார். சஞ்சா சாத்தி ஆப் ஆக்டிவேட் செய்தால் மட்டுமே இயங்கும் எனவும் இதன் மூலம் 20 லட்சம் செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அண்மையில் நடைமுறைப்படுத்திய 4 தொழிலாளர் சட்டங்களை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம். கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிரான தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கம். டிட்வா புயலால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்ட பயிர் சேதம். மத்திய குழுவை தமிழ்நாடு அனுப்ப நாடாளுமன்றத்தில் அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தொடர் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கடந்த 4.5 ஆண்டுகளில் வடிகால் பணிகள் முடிக்கப்படவில்லை எனவும் மழை நீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் நேற்று புகார் மனுக்களை பெற்ற நிலையில் சம்பவம் குறித்து கேட்டறிந்து வருகின்றனர். கோல்ரிப் இருமல் மருந்து விவகாரத்தில் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் 2 கோடி மதிப்பிலான சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
கோடம்பாக்கத்தில் 2 அடுக்குமாடி குடியிருப்புகளை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. ஈரோடு அன்னை சத்யா நகரில் மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழப்பு. மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே சிறுவன் உயிரிழந்த நிலையில் விசாரணை. ஓசூர் மாருதி நகர் பகுதியில் அதிமுக பிரமுகர் வேட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பைக்கில் சென்ற ஹரிஷ் என்பவரை வழிமறித்து கொலை செய்த கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரதிய பாஷா சமிதி திட்டத்தின் கீழ் மாணவர்களும் ஆசிரியர்களும் கூடுதலாக ஒரு மொழியை கற்க வேண்டும். அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களும் இதனை அமல்படுத்த வேண்டும் என உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த விவகாரம். முன்னேற்பாடுகள் செய்யாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு எடுக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கறிஞர் ஒருவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரோட்டில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்ட டாஸ்மாக் மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை ஓட்டேரியில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை ஒட்டிய பாரில் இரவு 10 மணிக்கு மேல் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கு. டாஸ்மாக் மதுபான கடையுடன் இணைந்த பார்களில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுகிறதா என கேள்வி எழுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம் திடீர் சோதனைகள் நடத்த டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவர்களின் விவரங்களை திருத்த கால அவகாசம் 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தேவையான திருத்தங்கள் செய்ய அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. கைதான சுர்ஜித்தின் தந்தை சரவணன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பதுக்கி வைக்கப்பட்ட 28 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நைஜீரியா, தான்சானியா நாடுகளைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதிமுக அமைப்பு செயலாளரும் சிங்காநல்லூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான சின்னசாமி முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் இன்று திமுகவில் இணைந்தார். இந்தியா மற்றும் சீனாவுடனான ஒத்துழைப்பை தரமான முறையில் புதிய நிலைக்கு உயர்த்துவதே ரஷ்யாவின் நோக்கம் என அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புதின் தெரிவித்துள்ளார். புதின் நாளை இந்தியா வருகை தர உள்ள நிலையில் மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்தார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ராவின் மத்திய தபனுலி பகுதியில் புயல் வெள்ளத்தை பயன்படுத்தி சூப்பர் மார்க்கெட் ஒன்று சூறையாடப்பட்டுள்ளது. அந்த அதிர்ச்சி காட்சிகள் தற்போது வெளியாகி பரவி வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்ப்போம். Masyarakat, karena memang masyarakat butuh makan untuk kebutuhan sehari-hari. Tolong kawan-kawan yang punya sedikit rezeki, mohon bantuannya. Terima kasih. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத வகையில் சரிவு. $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 90 ரூபாயாக சரிந்துள்ளது. சென்னை மதுரையில் நடைபெற்று வரும் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பை. சென்னையில் நாளை மறுநாள் நடைபெறும் காலிறுதி போட்டியில் இந்தியா பெல்ஜியம் அணிகள் பல பரீட்சை. இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் டாஸ் வென்ற தென் ஆப்பிரிக்க அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. தொடக்க பேட்டர்களை இழந்த இந்திய அணி நிதானமாக விளையாடி வருகிறது. திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள கீரளாத்தூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மேற்கூரை சேதமடைந்து மழைநீர் வகுப்பறைக்குள் கசிந்து வருகிறது. இதனால் அச்சமடைந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் மதுரவாயலில் உள்ள 3 தரைப்பாலங்கள் மழை நீரில் மூழ்கியது. அடையாளம்பட்டு, நுளம்பூர், கோயம்பேடு, பாடிக்குப்பம் உள்ளிட்ட தரைப்பாலங்கள் மழை நீரில் மூழ்கி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. இதனால் இருபுறமும் தடுப்பு வைத்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.